இந்த தீர்ப்பால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, யாருக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த பின்னடைவுகளை திமுக எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களும் நம்முடைய வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது உயர்கல்வித்துறை பொறுப்பானது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து பொன்முடியின் உயர்கல்வித்துறையானது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கே வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த தீர்ப்பால் திமுகவுக்கும் ஆளும் கட்சிக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அடுத்ததாக மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமா, எம்எல்ஏ பதவி மற்றும் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதை மீண்டும் பெற இயலுமா, அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களோடு தொடர் நிலையில் சந்திக்கலாம்.